ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஈஸி அண்ட் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் காரப்பொரி தான் பார்க்க போகிறோம். காரப்பொரி செய்யறதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வேணுங்கிற அளவுக்கு உப்பு, அப்புறம் வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் நடக்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 2 படி பொரி, உப்பு இல்லாத பொரி எடுத்திருக்கேன். அதனால தான் நான் இங்கே உப்பு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாயிட்ருக்கு. வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, நடக்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இதெல்லாம் வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நடக்கடலை பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகா பொடி. இது எல்லாமும் எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோவில் வச்சுட்டு கிளறி விடுங்க. பொரியை தொட்டால் நம்மளுக்கு லைட்டாக சூடு தெரியணும், வெது வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் பொரி நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். இலக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம காரப்பொரி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு காஃபி, டீ கூட இதை ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.